எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்கிறார் திருவள்ளுவ பெருந்தகை. ஆன்ம ஞான சாதகர்களுக்கும் இந்த ஞான பாட்டையில் முன்னேறி வரும் பல யோகிகளுக்கும் இக்குறள் ஒரு அற்புதமான ஞான உதிப்பை தருகிறது. ஜனன மரண சங்கிலி தொடர்களுக்கு மூல வித்தாக அமைவது இந்த மும்மல கர்ம பந்தமே. அவை சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் ஆகும். இந்த கரும வினைகள் மனிதனை மீண்டும் மீண்டும் பிறக்க வைக்கிறது. அதனால்தான் வினை பயனை தேகம் கண்டா என்று பட்டினத்தாரால் சொல்லப்பட்டது. இதனை இன்னும் சுருக்கி முன்வினை பின்வினை என்றும் சொல்லலாம். இங்கு திருவள்ளுவ பெருந்தகை இருள்சேர் இருவினையும் என்று கூறியுள்ளார். ஒரு வினை என்பது எங்கு எப்பொழுது எழுகிறதோ அதனுடன் பின்னி பிணைந்தே விளைவும் இருக்கிறது. இதுவே இயற்கை விதி. இங்கு நல்வினையை ஒருவர் புரிந்தாலும் தீவினையை ஒருவர் புரிந்தாலும் அதற்கான பலனை அனுபவிக்க பிறப்பு வேண்டும். தீவினையை இரும்பு சங்கிலி என்றால் நல்வினையை பொன் சங்கிலி என்று கூறலாம். ஆக இரண்டும் சங்கிலிதான். ஆக பிறப்பு இறப்பு தருகின்ற இந்த இரு வினைகளையும் ஞானிகள் இருள்சேர் இருவினை என்று கூறினார்கள். இந்த வினைகள் இறைவனின் புகழை பாடுபவரை தீண்டாது. ஒரு மனிதனை எப்போது கரும வினை தொற்றும்? நான் செய்கிறேன் என்று தன்னை கர்த்தாவாக நினைக்கும் போதுதான் பதிவுகள் மனிதனை பாடாப்படுத்துகிறது. தான் ஒரு திரஷ்டா, அதாவது செயல்படும் கருவி என்று இவன் உணரும் பொழுதுதான் பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் மனிதன் பொறுப்பேற்பது இல்லை. இவ்விதம் இறைவனை கர்த்தா, அதாவது செய்பவனாகவும் தன்னை திரஷ்டா, செயல்படும் பொருளாகவும் உள்ள உண்மை நிலையை எவர் ஒருவர் உணர்கிறாரோ அவரை கர்ம வினைகள் தீண்டுவது இல்லை. இறைவன் பொருட்டு தன்னை அறிந்து கொண்டு முழு சரணாகதியில் வாழும் ஞானிகள் அவனே செய்வதாக உணரும்போது எதை செய்தாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்றுதான் அவர்களால் உளம் கசிந்து சொல்ல முடியும். ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்து இருந்தாலும் மகாதேவா நீன் செயலே என்று நின்னது அருளாலே உணரில் என் செயலே காண்கிறேனே என்கிறார் குருஞான சம்பந்த சுவாமிகள். மாணிக்க வாசக பெருமான் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி என்றார். ராமலிங்க சுவாமிகள் பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன் பதியே, நின்னை கூட்டிவித்தால் கூடுகின்றேன் என்று பாடியுள்ளார். திருச்சிற்றம்பலம்.